தர்ஷனும் பார்கவியும் தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. துப்பாக்கியோட மிரட்டோடனே பார்த்தீங்கன்னா வீடே அலண்டு போய் கிடக்குது. இந்த நேரத்தில் பசங்க இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நந்தினி அவங்க தம்பியை வர வச்சு 2 பசங்களையும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு அனுப்புகிறாங்க. இதை பார்த்த கதிர், உனக்கு தேவையில்லாத வேலைடா, இதை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கன்று வாங்கினதுலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும், அதான் இந்த ரவுடி பையன் சேவ் பண்ணி வச்சிருக்கானே கதிர் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க, அவனும் எனக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி போனால் சக்தி பார்த்தீங்கன்னா தர்ஷனை தேடி தேடி சுத்தமாக கிடைக்கவே இல்லை. இந்த நியூஸை வீட்டில் சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்தோடனே சொல்கிறாங்க, ஒருவேளை பார்கவி கூட தான் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி வந்து வீட்டில் கேட்கவும், அந்த புள்ள தான் வந்து எக்ஸாம் முடிச்ச அடுத்த நாளே ஊருக்கு கிளம்பி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் இத்தனை நாளாக வந்து அமைதியாக இருக்கீங்க. அப்போது நீங்களாம் அறிவாளி, நான் முட்டாள். இவ்வளோ நாளாக வந்து நான் தர்ஷனை தேடிட்டு இருக்கிறது. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் தர்ஷனை இங்கே தேடாமல் அவள் எந்த ஊருக்கு போயிருக்காளோ பார்கவி அந்த ஊரில் போய் தேடி இருப்பல்ல. ஏன் இப்படி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் எல்லாமே வந்து சேர்ந்து மறைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க அண்ணாலாம் சொல்கிற மாதிரி. அப்போ அண்ணன் சொல்கிறது உண்மைதான், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வந்து மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா சக்தியே வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடுவாரு நம்ம ஈஸ்வரி கிட்ட. இப்போ ஈஸ்வரி கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்பா சக்தி, உங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்லை, அந்த விஷயத்த சொல்லி ஏன் பெருசு பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம். என்ன நீ சொல்கிறீங்க? தர்ஷன் அந்த இடத்துக்கு தான் போயிருப்பான்னு நானே கெஸ் பண்ணுவேன், உங்களால் கெஸ் பண்ண முடியாதா? ஒரு வார்த்தை எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நான் போய் நம்ம பார்கவி எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிருப்பேன். பார்கவி கிட்ட தான் கண்டிப்பாக வந்து தர்ஷன் போயிருப்பான். இதை கூட கெஸ் பண்ண முடியாத ஆளாக இருக்கீங்களே, இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறது இல்லையா முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ கதிருக்கும் சரி நம்ம ஞானத்துக்கும் சரி என்ன ஒன்றுனா, பார்கவியை தான் தேடி கண்டுபிடிக்கணும். பார்கவி கிட்ட தான் வந்து தர்ஷன் போயிருப்பான். தர்ஷனை யாரும் தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியிலே ஈடுபடலைங்க. ஆக்சுவலாக அறிவுக்கரசிக்கு முள்ள சொன்னதும் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை எப்போ வேணால் கிடச்சிருவான், ஃபஸ்ட்டு நீ அந்த பார்கவியும் அவங்க அப்பனையும் முடிச்சு விட்டுரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்களா. அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வாங்கி வச்சுட்டு, இந்த கல்யாணத்துக்கு யார் தடையாக இருந்தாலும் சுடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு துப்பாக்கியை ஈஸ்வரி முன்னாடியே சுட்டு காமிச்சு பசங்களுக்கெல்லாம் பயன்படுத்தி விட்டுட்டாரு. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா தர்ஷனை தேடுற முயற்சியில் யாருமே கிடையாது, பார்கவியை தேடி முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற முயற்சியில் தான் இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி இந்த ஊர்லேருந்து அமுச்சிட்டாங்க. இப்போ அந்த ஊருக்கு போனாலும் தெரியாதனமாக போய் தர்ஷன் அவங்க வீட்டு பக்கத்திலே தங்கியிருக்கான். இப்போ மறைமுகமாக பார்த்தீங்கன்னா தர்ஷனால் 2வது டைமும் பார்த்தீங்கன்னா அந்த பார்கவிக்கு ஒரு பெரிய கஷ்டத்தையே உண்டாக்குறாருன்னு சொல்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பொண்ணுக்கு பண்ண கொடுமைக்கு இந்த குடும்பமே சேர்ந்து பார்கவி காலில் விழுந்து மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு பொண்ணை தப்பான இதில் ப்ரொடெக்ட் பண்ணதுனால. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணை அடித்து அவங்க அப்பாவை அடித்து ஒரு கொடுமைப்படுத்தி வேறு ஊருக்கே போயிட்டாங்க. அப்படி இருந்தும் அந்த ஊருக்கு ஃபாலோ பண்ணி போயிட்டு பார்கவியை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்களாம் மனுஷங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சரி, இதுக்கு மேலலாம் நான் பொறுமையா இருக்க விரும்பல. என் பையன் கல்யாணம் நான் இஷ்டப்படி தான் நடக்கணும். ஆதிரை கல்யாணம் பண்ண மாதிரி கட்டாய கல்யாணம் நடந்துருச்சுன்னா என் பையனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். தர்ஷன் விருப்பப்பட்ட பொண்ணோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும், விரும்பாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ஒரு ஸ்டாண்டர்டான முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் என்னை சுட்டா கூட சரி, நான் நிம்மதியாக செத்து போவேன், என் பையன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவை இங்கே எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒருவேளை தர்ஷன் காணாமல் போனதுக்கோ இவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு குணசேகரன் சந்தேகப்படுறாரு. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே கதிர்கிட்ட சொல்லிட்டு பாரு, ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் சம்மதம் இருக்குமாப்பா இதில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க, அந்த ஜீவானந்தம் பையன் உதவியால் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு பார்த்தா யோசிக்கிறாரு. ஆனால் ஜீவானந்தத்தை இதுக்கப்புறம் தான் கூப்பிட்றதுக்காக வந்து முயற்சி பண்ணுறாங்க நம்ம ஈஸ்வரி ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி தர்ஷன் ஒரு கல்யாண சிக்கலை மாட்டிக்கிட்டான், தர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது தெரியாமல் உயிருக்கு போகிற மாதிரி அடிச்சு விட்டார் குணசேகரன், அதனால் சுவரேறி குச்சி போச்சுன்னா காலேஜ்லேருந்து தப்பிச்சு போயிட்டான், அவனை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணத்தை நடத்தவும் விடக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கால் பண்ணி ஜீவானந்தத்தை கூப்பிட்றாங்க. ஆனால் குணசேகரன் அன்றே கணித்தார், ஒரு வேளை இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்ககிட்ட தான் போய் ஹெல்ப்புக்கு நின்றுப்பாங்களோ அந்த ஜீவானந்த பையன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஜீவானந்தத்துக்கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறாங்க நம்ம ஈஸ்வரி ஹெல்ப்புன்னு சொன்னே கண்டிப்பாக ஜீவானந்தம் வந்து செய்ய தான் போகிறாரு. இப்போ ஜீவானந்தம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா தர்ஷனை நீங்களாம் அமிச்சிங்களா இல்லை தர்ஷனே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ஷனை அறிவுக்கரசி கூட்டிகிட்டு போனால் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எகிரி குச்சி போயிட்டான். ஆனால் தர்ஷன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான், அந்த பொண்ணை லவ் பண்ணாமல் அவளை ஏமாத்துறதுக்காக பார்த்தான். ஸோ இதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வச்சு நான் தான் இந்த கல்யாணத்துலேருந்து தடுத்துன்றதுக்காக பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்வரி சொல்கிறாங்க. அப்போனா பார்கவியை தேடி தான் போயிருப்பான், நம்ம ஃபஸ்ட்டு பார்கவியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க.
ஆனால் பார்கவி எங்கே போயிருக்கான்னு வந்து நம்ம தர்ஷனுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 பேரும் இருக்கிற இடம் என்னமோ ஒன்று தாங்க. இப்போது எதர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பார்கவி நம்ம தர்ஷனை பார்த்துறாங்க. தர்ஷன் நீ என்ன பண்ணுறீங்க? அந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. எங்கள் அப்பா என்னை அடித்து வீட்டிலே வந்து கொடுமைப்படுத்துறதுக்காக பார்த்தாரு. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் நான் இந்த இடத்துக்கு தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு பார்கவி அவங்களோட அப்பா சொல்கிறாரு, ஏப்பா இங்கே வந்து நீ எங்கள் கூட இருக்கிறத பார்த்தாங்கன்னா எங்களை வெட்டி போட்டுருவாங்கப்பா உங்கள் குடும்பத்தாளுங்க. இதுக்கப்புறமும் எங்களுக்கு குடைச்சல் கொடுக்காத. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாச்சும் போயிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்கவி சொல்கிறா, அவனே உயிர் பயத்தில் வந்திருக்கான். அவனை ஏன்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அவன் இங்கே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் தர்ஷன் என்னமோ வந்து இவங்ககிட்ட அடைக்கலம் கேட்காம தான் வராரு. ஆனால் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா ஆபத்து என்னவோ பார்கவிக்கும் அவங்க அப்பாவுக்கும் தான். ஏன்னா பண்ணக்கூடாத கொடுமையெல்லாம் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணிட்டாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை இதாக சரி. இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு 2 பேர் சம்மதம் முக்கியம். உனக்கு வந்து தர்ஷனை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் இருக்காமா? ஏன்னா உங்கள் வீட்டில் பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பை கேட்குறாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு முழு சம்மதம் தர்ஷன் மாமாவை கட்டிக்க. ஆனால் அவர் தான் என்கிட்ட விருப்பம் இல்லாத மாதிரி இப்போ கொஞ்சம் பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, வாட்ச் வாங்கி கொடுக்குறதுலாம் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தர்ஷனை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க ஜீவானந்தம் கண்டுபிடிச்சிட்டு தர்ஷன் வீட்டுக்கு வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வராங்க. ஆனால் தர்ஷன் நான் வர முடியாது, அங்கே வந்தால் எங்கள் அப்பா அன்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அந்த அறிவுக்கரசி என்னை விற்கவே மாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நீ இங்கே இருந்தால் மட்டும் இந்த பொண்ணுக்கு தான் ஆபத்து. உங்கள் குடும்பத்தார் யாருமே இந்த பொண்ணை வந்து நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. நீ இங்கே இருக்கிறது தெரிஞ்சுன்னா உங்கள் அப்பா இவங்கள முடிச்சிடுவாங்க. தயவு செஞ்சு வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கூட்டிகிட்டு வராங்க. ஈஸ்வரி மனசு பூர்வமாக பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கணுமா உங்ககிட்ட? ஏன்னா தர்ஷன் பண்ண கொடுமைக்கு நாங்கள்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனால் உனக்கு மறுபடியும் குடைச்சல் கொடுத்து தர்ஷன் இந்த இடத்துலேயே வரான். உண்மையிலே பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்கள் குடும்பமே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க ஈஸ்வரி மனசார. ஸோ தர்ஷன் என்னதான் கிடைச்சாலையும் ஈஸ்வரி குணசேகரனை எதிர்த்துட்டு துப்பாக்கியை பார்த்து கூட பயப்படாமல் போய் தர்ஷனோட வாழ்க்கை தான் முக்கியம்னு இருக்காங்க. ஆனால் இதே வாயில தான் தர்ஷன் சொன்னார், எங்கள் அம்மா ஒரு கேரக்டரே சரியில்லை, அவங்கள நம்பாத, எங்கள் வீட்டு பொம்பளைங்க எல்லாமே அரகண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வாயால் நான் அவருக்கு பிறந்தவன் அவரை மாதிரி தான் இருப்பேன், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது அன்பை தான் அப்படின்னு சொன்னாங்களோ அதே வாயால் பார்கவி கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, உனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்ல வச்சுட்டாங்க நம்ம ஈஸ்வரி. ஏன்னா ஈஸ்வரிக்கு தெரியும் எந்த பசங்களை எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம குணசேகரனும் நம்ம கதிரும் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை முடிக்காமல் நான் வரமாட்டேன், அந்த பொண்ணையும் முடிச்சுட்டு அவங்க அப்பனையும் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு பார்த்துன்னு இருக்காங்க. ஆனால் போலீஸ்கிட்ட சொல்லிட்டாரு நம்ம ஜீவானந்தம், கண்டிப்பாக இவங்க உயிருக்கு எந்த வித ஆபத்து வந்தாலும் அதுக்கு இவங்க தான் காரணம், நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா உங்களை எல்லாச்சும் ஏதாச்சும் பண்ணிவிட்டு நானும் ஏதாச்சும் பண்ணிப்பா, இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கே வரமாட்டேன். ஏன்னா தாய் மீனாட்சிக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், வாக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து அன்புக்கு தர்ஷனை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. என் பையன் கல்யாணம் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும். தாராவோட அந்த சம்பிரதாயம் வேணால் அவங்க இஷ்டப்படி நடந்துக்கலாம் கதிர், ஆனால் இந்த கல்யாணத்தில் என் இஷ்டப்படி தான் நடக்கணும். அன்பை தர்ஷன் கல்யாணம் பண்ணி ஆகணும், இதுக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஆனால் ஏற்கனவே வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு ஜீவானந்தம், இதை மீறி கதிரால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய அடி வாங்கியிருக்காங்க ஜீவானந்தத்துக்கிட்ட கதிரும் இந்த குணசேகரனும், ஏன் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியால் தடுத்து ஈஸ்வரியால் மட்டும் நிற்க முடியாது, ஜீவானந்தத்தை நாடிட்டாங்க. ஆனால் இப்போ வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக வந்து குணசேகரன் அரெஸ்ட் பண்ணிவிடுவார், மறுபடியும் அடித்து போட்டுட்டு மறுபடியும் கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணுவார். அதனால் போலீஸும் சரி ஜீவானந்தமும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த தர்ஷனையும் இந்த ஈஸ்வரியும் நாம் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ பயங்கரமாக கோவம் வந்தது, கட்டின புருஷன் நான் அங்கே இருக்கேன், இன்னொருத்தவங்க கூட போகிறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதானே அப்படின்னு பார்த்தோன்னா சக்தி அவங்களுக்காக சப்போர்ட்டுக்கு வரான். இப்போ சக்திக்கு என்ன கோவம்னா, இது எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்களே, இது எல்லாத்தையும் இத்தனை நாளாக மறைச்சி நம்மளை தேட வச்சுருக்காங்களே, நம்மளை இவ்வளோ அலைய வச்சுருக்காங்களே பெண்கள்லாம் வீட்டில் இருக்கிறவங்க, அந்த பொண்ணு ஏற்கனவே வந்து இந்த ஊரை விட்டு போனதை நம்மக்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் இவங்கெல்லாம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவத்தில் இருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு ஒன்றுனா அவரு தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பார். இப்போ எப்படின்னு சொன்ன உடனே திரா சக்தி நான் சொல்கிறேன் பாரு, அவள் பேச்சை கேட்டு நீ வேணா ஆடலாம், நான் ஆட முடியாது. என் பையனை நான் தான் வந்து முழுசாக புரிஞ்சு வச்சுருக்கேன். என்னென்ன புரிஞ்சு வச்சுக்கினீங்க, அவன் டிப்ரெஷனில் இருக்கான், அவனை வந்து அறிவுக்கரசி வீட்டுக்கு அனுப்பாதீங்கன்னு நான் அப்போயே சொன்னேன், நீங்கள் தான் அறிவுக்கரசி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிங்க, அவன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ இதே மாதிரி நடந்துட்டு இருந்தால் மறுபடியும் இதே மாதிரி தான் நடக்கும், சொல்கிறத கேளுங்க, அவன் கொஞ்ச நாளைக்கு வந்து உங்ககிட்ட இருக்காமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த கல்யாணம் ஒன்றும் அவ்வளோ ஒரு முக்கியமான கல்யாணம் கிடையாதுன்னு, விருப்பம் இல்லாத கல்யாணம் நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ ஆதரியும் நம்ம கரிகாலன் இருக்காங்களே அதே மாதிரி தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க, ஒரு அப்பாவாக ஒரு முடிவு எடுங்க, ஃபஸ்ட்டு பையனை புரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி குணசேகரனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் பை.